வணக்கம். இது காலை நேர பிரதான செய்தி அறிக்கை. விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். தோல்வியான திட்டங்கள் தமது ஆட்சியில் வெற்றி அளிக்கும். அதிகரிக்கும் டெங்கு நோயாளர்கள் 16 பேர் பலி. முச்சக்கர வண்டி விபத்து, 2 சம்பவ இடத்திலே பலி. மதுபானத்தின் விலையை குறைக்க தீர்மானம். சுமந்திரனை சந்தித்த நாமல் சாகர. ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் தோல்வியடைந்த வேலை திட்டங்களை தமது அரசாங்கத்தின் கீழ் வெற்றியளிக்கும் திட்டமாக மாற்ற முடியும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். ஹம்பாந்தோட்டை வீரக்கட்டிய பகுதியில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். ஹம்பாந்தோட்டையில் சர்வதேச தரத்திலான துறைமுகம் உள்ளது, சர்வதேச விமான நிலையம் உள்ளது, சர்வதேச மாநாட்டு மண்டபம் மற்றும் சர்வதேச தரத்திலான விளையாட்டு மைதானமும் உள்ளது. இவை அனைத்தும் வெளிநாட்டு கடன்களை பெற்று நிர்மாணிக்கப்பட்டன. அவை அனைத்தும் தோல்வியடைந்த திட்டங்கள் என கருதி விட்டுவிட முடியாது. அவை ஐக்கிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தில் வெற்றி நோக்கில் கொண்டு செல்லப்படும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கம் ஆதரவளிக்கும் என அந்த சங்கத்தின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வடிவேல் சுரேஷ் தெரிவித்துள்ளார். ஹட்டனில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு அவர் இதனை தெரிவித்துள்ளார். சாதி பேதமின்றி பெருந்தோட்ட மக்கள் உட்பட நாட்டு மக்களுக்கு அளப்பரிய சேவையை ஆற்றி வரும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு பெருந்தோட்ட மக்கள் உறுதுணையாக இருப்பார்கள் எனவும் வடிவேல் சுரேஷ் தெரிவித்துள்ளார். 1,30,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்கள் எதிர்வரும் 14ஆம் திகதி ஏல விற்பனையினூடாக வழங்கப்பட உள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. இதன்படி 91 நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட 60,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் 182 நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட 35,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் 364 நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட 35,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் ஏல விற்பனையினூடாக வழங்கப்பட உள்ளதாக மத்திய வங்கி அறிவித்துள்ளது. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வேதனம் தொடர்பில் பொய்யான வாக்குறுதிகளை வழங்கிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிர்வரும் தேர்தலில் மக்கள் தகுந்த பதிலடியை வழங்குவார்கள் என தொழிலாளர் தேசிய சங்கத்தின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான பழனி திகாம்பரம் தெரிவித்துள்ளார். ஹட்டனில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். மலையக மக்களின் அமோக ஆதரவுடன் ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாச வெற்றி பெறுவார். ஜனாதிபதி தேர்தலில் தொழிலாளர் தேசிய சங்கம் மற்றும் தொழிலாளர் தேசிய முன்னணி ஆகியன சஜித் பிரேமதாசவை ஆதரிக்க தீர்மானித்துள்ளது. பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நாளாந்த வேதனமாக 1,700 ரூபாய் பெற்றுக் கொடுக்கப்படும் என ஜனாதிபதியும் மனசன் வீரசிங்கவும் பேசியுள்ளனர். எனினும் அந்த வேதன உயர்வு இன்னும் கிடைக்கப்பெறவில்லை. அவர்கள் இருவரும் பொய்யர்கள் என்பது உறுதியாகியுள்ளது. சஜித் பிரேமதாச ஆட்சியில் காணி உரிமை, வீட்டு உரிமை, கல்வி உரிமை என அத்தனை உரிமைகளும் கிடைக்கப்பெறும். முடிந்தால் மலையக மக்களின் வாக்குறுதிகளை பெற்று காட்டுமாறு ஜனாதிபதிக்கு சவால் விடுக்கிறேன் எனவும் பழனி திகாம்பரம் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் ராஜபக்சேகளுக்கு டீல் இல்லையெனில் ஜனாதிபதிக்கு ஆதரவளிக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன உறுப்பினர்கள் தொடர்பில் அந்த கட்சி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தலவாக்கலையில் நேற்று இடம்பெற்ற மலையக மக்கள் முன்னணியின் தேசிய சபை கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் சஜித் பிரேமதாசவிடம் தமிழ் முற்போக்கு கூட்டணி 47 கோரிக்கைகளை முன்வைத்துள்ளது. அவற்றை சஜித் பிரேமதாச ஏற்றுக்கொண்டுள்ளார். அதன் அடிப்படையிலேயே அவருக்கு நாம் ஆதரவு தெரிவித்துள்ளோம். அந்த கோரிக்கைகளின் வீடமைப்பு, காணி உரிமை, கல்வி, சுகாதாரம் உள்ளிட்ட விடயங்களுக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட உள்ளதாகவும் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார்.
இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் 33,961 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். மேல் மாகாணத்திலேயே அதிகளவான டெங்கு நோயாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளனர். அதற்கமைய மேல் மாகாணத்தில் 13,781 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். கொழும்பு மாவட்டத்தில் மாத்திரம் 8,179 பேருக்கு டெங்கு தொற்று உறுதியாகியுள்ளது. அதே நேரம் இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் டெங்கு தொற்று உறுதியானவர்களில் 16 பேர் உயிரிழந்துள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. மஸ்கெலியா நல்லதண்ணி பகுதியில் நேற்று இடம்பெற்ற வாகன விபத்தில் இருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். நல்லதண்ணியிலிருந்து மஸ்கெலியா நோக்கிச் சென்ற பாரபுருத்தியொன்றும் மஸ்கெலியாவிலிருந்து நல்லதண்ணி நோக்கிச் சென்ற முச்சக்கர வண்டியில் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்தில் முச்சக்கர வண்டியில் பயணித்த இருவர் உயிரிழந்ததுடன் முச்சக்கர வண்டியின் சாரதி மற்றும் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் டிக்கோயா ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை விபத்து தொடர்பில் மஸ்கெலியா காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள தேர்தல் சின்னங்கள் தொடர்பான அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவரின் கையொப்பத்துடன் இந்த விசேட வர்த்தகமானி வெளியிடப்பட்டுள்ளது. வாக்காளர்களினால் வேட்பாளர்களை அடையாளம் காண்பதற்கும் வாக்களிப்பு செயல்பாட்டை இலக்குப்படுத்துவதற்கும் இவ்வாறான சின்னங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. அதற்கமைய அங்கீகரிக்கப்பட்ட சின்னங்கள் மற்றும் அங்கீகரிக்கப்படாத சின்னங்கள் அடங்கிய அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் தற்போது வெளியாகியுள்ளது. மதுபானத்தின் விலையை எதிர்காலத்தில் குறைக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக காலால் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன்படி 750 மில்லி லிட்டர் மதுபான போத்தல்கள் ஒன்றின் விலை 900 தொடக்கம் 1000 ரூபாவினாலும் 175 மில்லி லிட்டர் மதுபான போத்தலின் விலை 200 ரூபாவினாலும் குறைக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை அண்மையில் காலால் ஆணையாளருக்கு மதுபான நிறுவனங்களுக்கும் இடையே கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இதன்போது மதுபான உற்பத்திக்கு அதிகம் பயன்படுத்தப்படும் ஸ்பிரிட்டுகளின் விலை குறைந்துள்ளதால் மதுபானத்தின் விலையை குறைக்க வேண்டும் என காலால் ஆணையாளர் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்சவுக்கும் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் MP சுமந்திரனுக்கும் இடையே நேற்றைய தினம் சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சி உறுப்பினர்களுடான சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்து தருமாறு இதன்போது நாமல் ராஜபக்ச கோரிக்கையொன்றை முன்வைத்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் MP சுமந்திரன் தெரிவித்துள்ளார். இந்த கோரிக்கை தொடர்பில் இன்றைய தினம் இடம்பெறவுள்ள இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டத்தில் பரிசீலிப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் MP சுமந்திரன் தெரிவித்துள்ளார். பெருந்தோட்ட கம்பெனிகள் 1,700 ரூபாய் வேதனத்தை வழங்க இணங்கியுள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். கண்டி மாவட்ட தோட்ட தொழிலாளர் சங்கங்கள் மற்றும் இளைஞர் தலைவர்கள் கூட்டத்தில் நேற்று கலந்து கொண்ட ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். தொழிலமைச்சர் என்ற வகையில் எதிர்வரும் திங்கட்கிழமை வேதன சபையை கூட்டி இது தொடர்பில் கலந்துரையாட உள்ளதாகவும் தேவை ஏற்படின் தீர்மானத்தை அமுல்படுத்த விசேட சட்டங்களை அறிமுகப்படுத்த உள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். பெருந்தோட்ட பகுதிகளில் உள்ள தமிழ் மொழி மூல பாடசாலைக்கு ஆசிரியர் உதவியாளர்களை ஆட்சேர்ப்பு செய்வதற்கான பரீட்சை மற்றும் நேர்முக தேர்வுகள் என்பவற்றுக்கு இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பெருந்தோட்ட பகுதிகளில் உள்ள தமிழ் மொழிமூல பாடசாலைகளுக்கு ஆசிரியர் உதவியாளர்களை ஆட்சேர்ப்பு செய்வதற்கான 2014 ஆண்டு அக்டோபர் மாதம் 23ஆம் தேதியிடப்பட்ட வர்த்தகமானியை சவாலுக்கு உட்படுத்தி உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதி சட்டத்திறனியுமான ஃபைசல் முஸ்தபாவின் சார்பில் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கல்வி அமைச்சின் செயலாளர் உரிய அதிகாரமின்றி குறித்த வர்த்தகமானியை வெளியிட்டுள்ளதாகவும் மனுதாரர்கள் தங்களது மனுவில் சுட்டிக்காட்டியுள்ளனர். சட்டத்திற்கு புறம்பாக இலங்கை ஆசிரியர் சேவையில் ஆட்சேர்ப்பு மேற்கொள்ளும் நோக்கத்தில் குறித்த வர்த்தகமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் மனுதாரர்கள் மன்றுடைத்துள்ளனர்.
நாகப்பட்டினம் காங்கேசன்துறை இடையிலான பயணிகளின் போக்குவரத்து கப்பல் எதிர்வரும் 15ஆம் தேதி உத்தியோகபூர்வமாக சேவையில் ஈடுபட உள்ளது. இந்த நிலையில் நாகப்பட்டினத்திலிருந்து சிவகங்கை பயணிகள் கப்பல் வெள்ளோட்டத்திற்காக நேற்று யாழ்ப்பாணத்தை வந்தடைந்தனர். நேற்றைய தினம் 12 மணியளவில் குறித்த பயணிகளின் போக்குவரத்து கப்பல் காங்கேசன்துறை துறைமுகத்தை வந்தடைந்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார். கடந்த வருடம் அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி ஆரம்பித்து வைக்கப்பட்ட குறித்த கப்பல் சேவையானது பல்வேறு காரணங்களினால் இடைநிறுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.